கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் உங்களை எல்லாரையும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இயேசுவோடு நான் என்கிற நிகழ்ச்சியில் சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தை நான் எடுத்துக்கொண்டது என்னவென்றால் காத்திருத்தல் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்பதை நம்ம இந்த நேரத்தில் பார்க்கலாம். எப்படி ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக நம்ம காத்திருத்தல் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்று இந்த நேரத்தில் நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 13:12 சொல்லப்படுகிறது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் உடலை இளைக்க பண்ணும், ஆனால் கேட்பது கிடைக்கும் போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. அப்போது இட் ஹாஸ் அ கிரேட்டஸ்ட் வேல்யூ. அதாவது நம்ம காத்திருத்தல் என்பது அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு உண்டு, அதற்கு ஒரு மிகப்பெரிய கனம் உண்டு. காத்திருத்தல் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் ஒரு ரெட்டிப்பான நன்மையை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த நேரத்தில் பாருங்கள், நீண்ட நாள் காத்திருப்பது உடலை இளைக்க பண்ணும் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போது நம்ம காத்திருத்தல் மூலமாக நமக்கு பொறுமை முக்கியம். ஆண்டவருடைய ஆளுகை அந்த இடத்துல காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்ம காத்திருத்தல்னா என்னன்னா தேவனோடு அமர்ந்திருப்பது, தேவனோடு ஜெபித்து கொண்டிருப்பது, அதுதான் காத்திருத்தல். சும்மா நம்ம காத்துட்டு இருக்கக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும். அப்பொழுது அந்த இடத்துல நம்ம எதற்காக நம்ம காத்திருக்கிறோமோ அதில் அவர் வேலை செய்ய ஆரம்பிப்பார். அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இட்ஸ் இன் தி ப்ராசஸ். அதாவது அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பலம் அதிகரிக்கும், நம்முடைய ஆவியில் அந்த பலம் அதிகரிக்கும். கர்த்தருடைய ஆளுகை நம்ம எதற்காக காத்திருக்கிறோமோ அதற்கு உள்ளாக காணப்படும். இவ்வளோ விஷயம் காத்திருத்தல் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ வெயிட்டிங் இஸ் வர்த் இட். அதாவது அது ஒரு கனத்திற்குரியது, அது ஒரு நாளும் வீணாய் போகாது. கழுகு பார்த்தீங்கன்னா 70 ஆண்டு வாழக்கூடிய ஒரு கழுகு 40 வயதில் என்ன ஆகுமா, அழகு வளைந்து என்ன செய்யும், இரையை பிடிப்பதற்கும் உணவு உண்பதற்கும் அது யூஸ்லெஸ்ஸாக போயிடும், பயனற்றதாய் போய்விடும். அதனால் அது என்ன ஆகுமா, ரெக்கைகள் தடித்து என்ன செய்யும், பறப்பதற்கு அது கனமாக மாறிவிடும். அப்போ என்ன செய்யுமா, இந்த கழுகு உயர்ந்த மலையில போய் உட்கார்ந்து பாறையில் தன்னோட அழகை கொண்டு வேகமாக என்ன செய்யுமா, மோதி அந்த அழகை என்ன செய்யுமா, உடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அது என்ன செய்யும், உண்பதற்கு யூஸ் இல்லாமல் போயிடும், இரையை பிடிப்பதற்கு யூஸ் இல்லாமல் போனதுனால அது உயர்ந்த பாறையில் போய் அது இடித்து அது உடைக்க ஆரம்பிக்கும். அப்போ புதிய அழகு வர வரைக்கும் என்ன செய்யுமா, கூட்டிலேயே அது தனித்திருக்குமா. சரிங்களா, கழுகு கூட்டிலேயே அது என்ன செய்யும், தனித்திருக்கும். அப்போ அந்த தனித்திருக்கிற நேரத்தில் இறகுகளை என்ன செய்யுமா, அது பீத்தெடுக்கும். எப்போ அந்த அழகு வளர ஆரம்பிக்குதோ அந்த தடித்திருக்கிற அந்த ரெக்கையை என்ன செய்யும், பீத்தெடுக்கும். அப்போ அது 5 மாதம் என்ன ஆகுமா, புதிய இறகுகள் முளைக்க 5 மாதம் ஆகும். 5 மாதம் என்ன செய்யும், அது முளைக்க ஆரம்பிக்கும். 5 மாதத்திற்கு பிறகு தான் அது முளைக்க ஆரம்பிக்கும். மாற்றத்திற்கு 150 நாட்கள் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. அப்போது 150 நாட்களுக்கு பிறகு அது 30 ஆண்டுகள் வாழ தகுதியுள்ளதாய் மாறுகிறது. அப்போ 40 வயதில் அந்த கழுகு இந்த ப்ராசஸ்க்குள்ளே போகலன்னா அடுத்து 30 ஆண்டுகள் அது வாழ தகுதியற்றதாய் மாறிவிடும். அப்போது இது தனித்திருந்து இந்த அழகை உடைத்து அது வளர்ற வரைக்கும் தனித்திருந்து அப்புறம் இறகுகளை பீத்து எடுப்பதற்கு அந்த அழகு தயாராகணும். அது மாத்திரமல்ல, அது 5 மாதம் ஆகும் திரும்ப அந்த இறகுகள் வளர்றதுக்கு. அப்போ இவ்வளோ தூரம் தனித்திருந்து அந்த உயர்ந்த மலையில் தனித்திருந்து யாருமே பார்க்காத இடத்துல ஒரு தனிமையான சூழ்நிலை இந்த கழுகுக்கு ஏற்பட்டால்தான், 150 நாட்களை தனித்து இருந்தால்தான் அந்த காத்திருத்தலுக்கு பின்பாக தான் அது 30 ஆண்டுகள் வாழ தகுதி பெறும் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ கழுகுக்கே அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து என்ன செய்வார்களாம், உயர எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கழுகை தான் ஆண்டு எக்ஸாம்பிளாக காமிக்கிறார். அப்போ இந்த கழுகை போல நம்ம என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். கழுகை போல நம்ம என்ன செய்யணும், தனித்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நம்ம தனித்திருக்க வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் எடுத்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் என்ன செய்தார், ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார்,
ரோமர் 4:18 உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு. ஆனால் ஆபிரகாமுக்கு 100 வயதாயிற்று, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிற்று, ஆபிரகாமுக்கு முதிர் வயதானது, பிள்ளை இல்லை, ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த சந்ததி இல்லை. அப்போது இந்த இடத்துல அவர் என்ன செஞ்சுருக்கணும்? அவருக்கு அந்த பலவீனம் வந்திருக்கணும். அந்த காத்திருத்தல் மூலமாக விசுவாசத்தில் ஒரு பலவீனம் வந்திருக்கணும்ல. ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது அவர் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. 19வது வசனத்தில் ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அப்போ காத்திருத்தல் மூலமாக விசுவாசம் பலப்படணும் தவிர விசுவாசம் பலவீனமாய் மாறிவிடக்கூடாது. இந்த இடத்துல ஆபிரகாமுடைய லைஃப் தான் ஆண்டவர் நமக்கு எக்ஸாம்பிளா வச்சிருக்கார். நாம் ஆபிரகாமை போல விசுவாசத்துல பலவீன உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. நம்ம விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கிறோமா? இந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். காத்திருத்தல் என்பது தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருப்பது. இந்த இடத்துல பாருங்க, அவன் ஏறக்குரிய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அப்போ அவன் சூழ்நிலையை அவன் பார்க்கவே இல்லை. ஆபிரகாம் சூழ்நிலையை பார்க்கவே இல்லை. இன்று நம்ம அநேக வேளையில் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்ம சோர்ந்து போகிறோம். என் சூழ்நிலை இப்படி இருக்குதே, இது எப்படி மாறும்? என் சூழ்நிலை இப்படி என்னை மீறி போய்கொண்டு இருக்கிறதே, இது எப்படி மாறும்னு சொல்லி அநேக நேரத்தில் அதை எண்ணி 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 நம்ம சோர்ந்து போகிறோம். ஜெபிக்கிறதற்கு அது என்ன செய்யுது? தடையாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன செய்தார்? அதை குறித்து எண்ணாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 20வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவன் அவ்விசுவாசமாய் அவன் சந்தேகப்படவே இல்லை. தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உண்மை, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் சொன்னது போலவே அவர் என்ன செய்தார்? அந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை அவன் நம்பினான். அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு துளி கூட அவர் சந்தேகப்படல. ஆண்டவரை ஒரு துளி கூட சந்தேகப்படல. அவர் நிறைவேற்ற வல்லவர். இத்தனைக்கும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, அவனுக்கு முதிர் வயதானது, இத்தனையும் அவர் எண்ணாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வாக்கு தத்தத்தை உறுதியாய் நம்புகிறவனாய் இருந்தான். 21வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நம்ம இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாக இருக்கிறோமா? விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கிறோமா? இந்த இடத்துல ஆபிரகாம் விசுவாசத்தில் பலமுள்ளவராய் இருந்தார், வல்லவனாய் இருந்தார். அது மாத்திரமல்ல, கொஞ்சம் கூட அவருக்கு சந்தேகம் என்பதே இல்லை. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய காத்திருத்தல் நமக்கு நீதியாக எண்ணப்பட்டிருக்கிறதா? நம்முடைய விசுவாசம் நமக்கு நீதியாக எண்ணப்பட்டிருக்கிறதா? நம்முடைய உறுதி நமக்கு நீதியாக எண்ணப்பட்டிருக்கிறதா? அதுதான் காத்திருத்தல் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம். காத்திருத்தல் நம்ம முதல்ல ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஆண்டவருடைய ஆளுகை இருக்கணும், ஆண்டவருடைய கிரியை இருக்கணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய பலம் அதிகரிக்கணும். அப்போதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது நம்முடைய விசுவாசம் நமக்கு நீதியாக எண்ணப்படும் பொழுதுதான் காத்திருத்தல் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அது வெளிப்பட வேண்டும். அன்னாளை போல, இப்போ ஆபிரகாமை குறித்து பார்த்தோம், அதே போல் அன்னாள் என்ற ஒரு பெண் இருந்தால் அவளுக்கு ரொம்ப நாள் அவளுக்கு குழந்தை இல்லை. ஒரு நிந்தை, ஒரு அவமானம், ஒரு வேதனை, ஒரு மன அழுத்தம், ஒரு விரக்திக்குள்ளாக அவள் இருக்கும் பொழுதும் அந்த நேரத்தில் தான் அவள் செபிக்க ஆரம்பித்தா. நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அவள் செபிக்க ஆரம்பிக்கல. ஆண்டவர் ஆசீர்வதித்ததுக்கு அப்புறம் அவள் செபிப்பது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட நிந்தைக்குள்ளாக இருக்கும் பொழுது தான், இப்படிப்பட்ட விரக்திக்குள்ளாக, தனிமைக்குள்ளாக, ஒரு மதிப்பிழந்த ஒரு நேரத்தில் தான் அவள் என்ன செய்தா? அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாள். ஹல்லேலூயா. இன் ஸ்பைட் ஆஃப் ஆல்
ஆல் டிப்ரெஷன், இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் லோன்லினஸ்ல தான் அவன் வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சா. அந்த இடத்துல பாருங்க, அவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராய் இருந்தார். அந்த ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராய் இருந்தார். இந்த இடத்துல பாருங்க சொல்லப்படுகிறது, 1 யோவான் 5:14-15 சொல்லப்படுகிறது, நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணும்? இந்த இடத்துல அன்னாள் ஜெபித்தால் பாருங்க, அந்த அன்னாள் ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டு இருக்காரு, அவர் செவிசாய்த்து கொண்டிருக்கிறாரு, அவர் எனக்கு பதிலை கொண்டு வருவாருன்னு சொல்லி அந்த உறுதியோடு அவள் ஜெபிக்க ஆரம்பித்ததுனால தான் அந்த இடத்துல அவளுடைய எதிர்பார்ப்பை ஆண்டவர் நிறைவேற்றினார். அவளுடைய காத்திருத்தலை ஆண்டவர் என்ன செய்தார்? அவருடைய நன்மையினால நிரப்பினார். இன்றைக்கு இந்த இடத்துல 1 யோவான் 5:15 சொன்னது போல அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஒரு பதிலை ஆண்டவர் தருவார். அதே போலதான் சகரியா என்கிற ஒரு மனிதன் குழந்தை இல்லாமல் ஒரு ஆசாரியனாய் அவர் இருந்தார். ஆனா ஒரு ஆசாரியனாய் இருந்த பொழுதும் அவர் ஆசாரிய வேலையை கரெக்டாக செய்து வந்தார். 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவர் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஆசாரியனாய் இருந்தார், தேவ பக்தியுள்ள ஒரு ஆசாரியனாய் இருந்தார், கவனத்தோடு ஆண்டவருக்கு ஆசாரிய ஊழியத்தை செய்து வந்தார், தேவ பயத்தோடு ஆசாரிய ஊழியத்தை செய்து வந்தார். எப்படியெல்லாம் செய்து வந்தாரோ அந்த எல்லாவற்றிலும் அவர் கரெக்டாக ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய அந்த ஊழியத்தை கரெக்டாக செய்து வந்தார். அந்த எதிர்பார்ப்பை ஆண்டவர் நிறைவேற்றினார். சகரியாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதற்கு பிறகாக ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். நாம செய்ய வேண்டியது என்ன? நாம செய்ய வேண்டிய ஜெபத்தை கரெக்டாக செய்வோம் என்றால், நாம் செய்ய வேண்டிய ஊழியத்தை கரெக்டாக செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்வார்? நம்ம காத்திருத்தலுக்கு நிச்சயமாக பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமுடைய லைஃப்ல ஆண்டவர் எப்படி செய்தாரோ, அன்னாளுடைய லைஃப்ல ஆண்டவர் எப்படி இடைப்பட்டாரோ, சகரியாவுடைய லைஃப்ல ஆண்டவர் எப்படி இடைப்பட்டாரோ, இன்று நம்முடைய வாழ்க்கையில் அவர் இடைப்பட வல்லவராய் இருக்கிறார். அநேக நாள் காத்திருக்கிறோமா? அநேக நாள் ஒன்றும் இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் ஒரு வெறுமையான இருதயத்தோடு கண்ணீரோடு தனிமையோடு நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் இன்றைக்கு அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? ஆபிரகாம் விசுவாசித்தது போல நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய விசுவாசம் தேவனுக்கு முன்பாக நீதியாக எண்ணப்படணும். அந்த நீதியாக எண்ணப்பட்டால் மாத்திரம்தான் அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்னாரே. ஆண்டவர் அப்படியாக ஆபிரகாமை எடுத்து ஆசீர்வதித்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்பக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை இன்று நமக்கும் ஆண்டவர் கட்டளையிடுவாராக. அந்த கழுகு எப்படி 150 நாட்கள் அந்த உயர்ந்த மலையில், உயர்ந்த பர்வதத்தில், யாரும் இல்லாத இடத்துல, மலையில், குளிரில், வெயிலில் அது தனியாக இருந்து அந்த இறகுகள் வளர்ற வரைக்கும் அது வெயிட் பண்ணி காத்து கொண்டு இருக்கிறதோ, அதற்கு பின்பாக அது 30 ஆண்டுகள் எப்படி வாழ தகுதியாக இருக்கிறதோ, அதே போல் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்ம காத்திருக்கலாம், ஆனால் இதற்கு பிறகாக இன்னும் சிறந்தது வரப்போகிறது என்று நினைத்து நம்ம காத்து கொள்ள வேண்டும். என்று நினைத்து நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும். இன்னும் சிறந்தது வரப்போகிறது, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் சிறந்தது வரப்போகிறது. கர்த்தர் எனக்கு இன்றைக்கு அதை என்னுடைய வாழ்க்கையில் கொடுப்பார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையுள்ள இருதயத்தோடு நம்ம காத்திருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஒரு இரட்டிப்பான நன்மை நமக்கு பின்னாடி இருக்கும். ஹல்லேலூயா. நம்மை தேடி வரும். அது கிட்ட நம்ம போக தேவையில்ல, அது நம்மளை தேடி வரும். அந்த நன்மை நம்மை தேடி வரும், அந்த ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். எதற்கும் நம்ம ஓடி அலைய வேண்டாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று வேதம் சொன்னது போல
நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ஜெபித்து காத்திருக்கும் பொழுது அது எல்லா ஆசீர்வாதமும் நம்மை தேடி வரக்கூடிய கிருபை ஆண்டவர் தருவார். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றிப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம், காத்திருத்தல் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில், அன்னாளுடைய வாழ்க்கையில், சகரியாவுடைய வாழ்க்கையில் எப்படி அவருடைய வாழ்க்கையில் அவருடைய நீதி கரெக்டாக இருந்ததோ அதே போல் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உமக்கு செலுத்த வேண்டிய பலிகள், உமக்கு செலுத்த வேண்டிய அந்த விசுவாசம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, செய்யக்கூடிய ஜெபத் எல்லாவற்றிலையும் ஆண்டவரே நீதியாக எண்ணப்பட எங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.